ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பைக்கோட பேட்ரி வந்து ஆசிட் லெவல் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆசிட் வந்து அதுக்கு வந்து டாப்அப் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக டிஸ்டில் வாட்டர் தான் போட்டு டாப்அப் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். வீட்டிலே பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். வீட்டிலே நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட பேட்ரி வந்து லாங் லைஃப் வரும், நல்லா மெயின்டைன் ஆகும். பார்க்கலாமா? இப்போ இந்த பேனலுக்கு பின்னாடி தான் வந்து பேட்ரி இருக்குது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்டர் லெவல் வந்து செக் பண்ணிட்டு அதை டாப்அப் பண்ண போகிறோம். பார்க்கலாங்களா? என் சின்ன பையன் தான் வந்து அசிஸ்ட் பண்ணுறாரு. கூட இந்த மாதிரி உங்கள் பசங்களை நீங்கள் வந்து கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த விஷயம்லாம் கற்றுக்குன்னா அவங்களுக்கும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜபிளாக இருக்கும். அவங்களுக்கும் எப்படி இது வந்து டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க. டஸ்ட் எதாவது இருந்தால் அப்புறம் உள்ளே போய்டும். இந்த டிஸ்டில் வாட்டர் தான் இப்போ வந்து அந்த பேட்டரியில் டாப்அப் பண்ணுறதுக்கு ஊற்ற போகிறோம். இது வந்து நார்மலாக நீங்கள் ஒரு பாட்டில் 20 ரூபா தான் இங்கே சென்னையில். எங்கே பெட்ரோல் பம்ப், எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் இது வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இதை வந்து பெட்ரோல் பம்ப்லேயே வாங்கிக்கலாம். இது டிஸ்டில் வாட்டரை இந்த நெகட்டிவ் டெர்மினலும் இந்த பாசிட்டிவ் டெர்மினலும் நல்லா சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை நல்லா தொடச்சிட்டு பேட்டரியை வந்து திருப்பி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேட்டரியை வந்து வண்டி கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பேனல் வச்சு போட்டு கவர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது.